எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டப்பிங் படம் 2021 வெளிவந்த கோஸ்ட் மேன்ஷன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய அந்த மேன்ஷன், அதனுடைய 7வது ஃப்ளோர்ல ஒரு புரோக்கர் ஒருத்தர் தங்கி இருக்காரு. அவரு தான் நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த எழுத்தாளருக்கு வீடு பிடிச்சு கொடுத்திருப்பாரு. இப்போ அந்த புரோக்கர் அவனுடைய ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவன் தங்கி இருக்கிற மேன்ஷனுக்கு கிளம்புறான். நேரா அவருடைய ரூமுக்கு வராரு. வந்தவன் அவனுடைய பேக ஒரு டேபிள்ல வச்சுட்டு, டியர் எங்க இருக்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா, பசிக்குது அப்படின்னு அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே தன்னோட மனைவி கிட்ட இன்னைக்கு ஒரு எழுத்தாளர் ஒருத்தருக்கு 5th ஃப்ளோர்ல வீடு பிடிச்சு கொடுத்த விஷயங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இவனுடைய மனைவி பேசவே மாட்டாங்க. ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம மைண்டுக்குள்ள வரும்போது தான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. இவன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது அவன் மனைவி கிட்ட கிடையாது, ஒரு பொம்பளை பொம்மை கிட்ட. இந்த புரோக்கர் ரொம்பவே தனிமையில தான் இருப்பான். அவங்கிட்ட யாருமே ரொம்ப க்ளோஸா பழக மாட்டாங்க. சோ அதனாலதான் தன்னுடைய பேச்சு துணைக்காக ஒரு பொம்மையை வாங்கி அதை தன்னுடைய மனைவி மாதிரி பாவிச்சு நடந்துட்டு இருக்கான். தினமும் அது கூட தான் உட்கார்ந்து சாப்பிடுறது, பேசுறது, விளையாடுறதுன்னு நாட்களை கடத்திட்டு இருக்கான். தான் வாங்கிட்டு வந்த ஒரு பிரேஸ்லெட்டையும் தன்னோட மனைவிக்கு போடுற மாதிரி அந்த பொம்மை கையில போட்டு விடுறான். உன் கைக்கு இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு அந்த பொம்மையுடைய கையை பிடிச்சி ஆட்டவும் சடனா அந்த பொம்மையுடைய தலை பின்னாடி வாக்குல சரிஞ்சிருது. இந்த பொம்மையுடைய தலையில இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல. இதை சர்வீஸ் பண்றதுக்காக சர்வீஸ் டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். அவங்களும் நாளைக்கு இதை சரிப்படுத்துறதுக்கு வர்றதா சொல்லிருக்காங்க. இப்ப நைட் டைம் ஆகுது. அந்த புரோக்கர் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு அந்த ரூமுடைய சிங்க்ல இருந்து தண்ணி ஊத்துற மாதிரியான சத்தம் கேக்குது. என்னாச்சுன்னு இவன் தூக்கத்திலே எந்திரிச்சு போய் பார்த்தா அந்த சிங்க்ல ஏதோ ஒண்ணு அடைச்சிக்கிட்டு போல, தண்ணியே வெளியே போகல. சிங்க் ஃபுல்லா நிரம்பி கிடக்கு. மறுநாள் காலையில இதை சரிப்படுத்துறதுக்காக ஒரு பிளம்பர் ஒருத்தன் வரான். வந்தவன் அதெல்லாம் சரி பண்ணிட்டு அந்த புரோக்கர் கிட்ட வந்து, சார் உங்க கூட யாராவது ஒரு பொண்ணு தங்கி இருக்காங்களோ அப்படின்ட்டு கேட்கான். இப்ப புரோக்கருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆமான்னு சொல்றான். உடனே அந்த பிளம்பர், சார் அவங்கள ஹேர் வாஷ் பண்றதா இருந்தா பாத்ரூம்ல போய் பண்ண சொல்லுங்க, சிங்க்ல பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாருங்க எவ்வளவு முடி அப்படின்ட்டு கை நிறைய கொத்த முடி எடுத்து காட்டுறான். இத பார்த்ததுமே அந்த புரோக்கருக்கு ஒண்ணுமே புரியல. மனுஷன் ஷாக் ஆயிடுறான். எப்படா இது, நம்ம கூட பொம்மை தானே இருக்குது, பொண்ணே கிடையாது, வேற எப்படி இவ்வளவு முடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒன்னும் புரியல. சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பிளம்பரை அனுப்பி வச்சிடறான். இப்ப சிங்க திரும்ப ஓபன் பண்ணி பார்க்க தண்ணி நல்லா போகுது. ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு. இப்ப கட்டல்ல பார்த்தா அந்த பொம்மைய பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா சர்வீஸ் கொடுக்கறதுக்காக. சர்வீஸ் டீம் போன்ல வர சொல்லிட்டு இப்ப அந்த பொம்மையுடைய கையை பிடிச்சி உன நான் எப்படியாவது சரிப்படுத்திடுவேன் அப்படின்ட்டு ஒரு மனைவி கிட்ட பேசுற மாதிரியே பேசுறான். இப்ப திடீர்னு என்னடான்னா அந்த சிங்க்ல இருந்து மறுபடியும் தண்ணி சொட்டுற சத்தம் கேக்கு. இப்ப இவனும் கிட்ட போய் பார்த்தா மறுபடியும் அந்த சிங்க்ல இருந்து ரிவர்ஸ்ல தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு. என்னடா இப்பதானே சரி பண்ணுவோம், மறுபடியும் என்னாச்சு அப்படின்ட்டு இவன் பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு கை ஒண்ணு அந்த சிங்குக்குள்ள இருந்து மெதுவா வெளியே வருது. அந்த கை நிறைய முடிகளா இருக்கு. வந்த கையை அந்த டேபை ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் சிங்குக்குள்ளேயே போயிருது. இந்த புரோக்கருக்கு பயத்துல ஈரக்குலையா நடுங்க ஆரம்பிச்சிருது. அப்படி பயந்தபடியே கீழே பார்த்தாச்சுன்னா முந்தின நாள் அந்த பொம்மைக்கு கையில ஒரு பிரேஸ்லெட் வாங்கி போட்டு இருப்பான்ல, அது இப்போ தண்ணியில நனைஞ்சு அந்த தரையில கிடக்குது. அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு அப்படியே திரும்பினா இவன் கட்டல்ல பார்சல் பண்ணி வச்சிருந்த அந்த பொம்மையை இப்போ காணும். பயந்துகிட்டே மறுபடியும் அந்த சிங்கு கிட்ட போனா அந்த சிங்குக்குள்ள ஒரு கவர்ல வெட்டப்பட்ட தலை ஒண்ணு இருக்குது. அந்த சமயம் இவனுக்கு பின்னாடி சடனா அந்த பொம்மை வந்து கீழே விழ அதை திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் சிங்கு நோக்கி திரும்பினா அந்த வெட்டப்பட்ட தலை கவரோட இவன் மூஞ்சி முன்னாடி வந்து நிக்குது. அவ்வளவுதான், பயத்துல மிரண்டு கத்த ஆரம்பிச்சிடறான். பயத்துல ஓடி போய் ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த ரூம் இருட்டா இருக்கு. நான் ஒண்ணும் பண்ணல, என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு புலம்புறான். இப்ப சடனா அவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லைட்டரை ஆன் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா இவனுக்கு பின்னாடி அவன் வச்சிருந்த பொம்மை மெதுவா எந்திக்க ஆரம்பிக்கு. இப்ப அந்த புரோக்கர் மரண பயத்துல கத்தவும் அந்த இடமே பிளாக் அவுட் ஆகுது. இந்த மேன்ஷன்ல அப்படி என்னதான் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். நீங்க இதோட முடிச்சிடாதீங்க. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.